ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் பார்க்குறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இடைநிலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் நார்மலாக ஒரு சீரீஸ் நம்பர்ஸை கொடுத்து அதுலேருந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. ஒரு சிங்கிள் டேட்டா கொடுத்து இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. மார்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்கதை வந்து நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். மதிப்பெண்கள் பேஸ்லேயே நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது மார்க்ஸுங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத வந்து உங்களுக்கு எஃப்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த நம்பர்ஸ்க்கு நேராக இருக்கிறதே நம்ம எழுதிக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்ன நம்பர் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 20. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ சிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4க்கு நேராக நம்ம 4 போட்டுக்கலாம். இந்த 4 கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 6 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 10. இந்த 10 கூட நம்ம 16 ஆட் பண்ணணும். 16 ஆட் பண்ணால் 26. இந்த 26 கூட 8 ஆட் பண்ணால் 34. இந்த 34 கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 41. இந்த 41 கூட 2 ஆட் பண்ணால் 43. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 43 தான் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மெத்தட் போடணும். எத்தனாவது டேர்மில் வந்து நமக்கு மீடியன் இருக்குன்றது தெரியும், இடைநிலை என்ன வருதுன்னு தெரியணும். ஸோ n+1 டிவைடட் பை 2 இதுதான் ஃபார்முலா. டோட்டலாக வந்து உங்களுக்கு 43 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்பர் வந்து n வந்து 43 + 1 டிவைடட் பை 2 இப்போ வந்து உங்களுக்கு 22 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 22ங்கிறது எந்த பேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26க்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா 10 above 26க்குள்ளே, இது வந்து உங்களுக்கு 26 above போயிடும். 22ங்கிறது 26க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த நம்பரில் நம்ம பார்க்கும்போது நமக்கான நம்பர் வந்து என்ன மீடியன் பார்த்தீங்கன்னா 25ங்கிறது தான் நமக்கான மீடியன். இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது.